என் உயிர் சன் டிவி நேயர்களுக்கு ரிஷியின் அன்பான வணக்கங்கள். வெல்கம் டு விவேல் கையில் 1 கோடி. Are you ready? உடன் வழங்குவோர் டாடா கோல்ட் பிளஸ் அண்ட் தாத்ரி ஹேக் ஹேப் பிளஸ் ஹெர்பல் ஆயில். நம்ம நிகழ்ச்சிக்கு கடந்த சில வாரங்களா உங்களுடைய வரவேற்பு இருக்கு. கடவுளை இதை நான் நினைச்சே பார்க்கல. நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க எதிர்பார்த்தோம். ஆனா இந்த மாதிரி வரவேற்பு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இதுக்கு ரொம்ப 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 நன்றி. நீங்க தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருங்க. நாங்க தொடர்ந்து அமௌண்ட் தந்துகிட்டே இருப்போம். அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் அப்படின்னு. ஆனா இந்த நிகழ்ச்சியில தப்பான ஆன்சர்ல நீங்க உங்க பணத்தை அடுக்குனா தான் பாதாளம் வரைக்கும் பாயும். கரெக்டான ஆன்சர்ல அடுக்குனீங்கன்னா அது பதுங்கி சும்மா நைஸா உங்களோடயே இருக்கும். எப்படி? சூப்பரா சூப்பரா. So let's welcome மூர்த்தி and கலையரசி. வணக்கம் மூர்த்தி, வணக்கம் கலையரசி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எங்க இருந்து வரீங்க, என்ன பண்றீங்க? அறந்தாங்கில இருந்து வரேன் சார். பேர் மூர்த்தி, ஆசிரியரா இருக்கேன். ஓ, என்ன டீச்சர்? எலிமெண்டரி ஸ்கூல். அப்படியா? என்ன சொல்லி கொடுப்பீங்க நீங்க? எல்லா சப்ஜெக்டும் சார். 1ல இருந்து 5 வகுப்பு வரைக்கும் நான் தான் தலைமை ஆசிரியர். அப்படியா? ஆல் இன் ஆலா நீங்க? இல்ல, ஆசிரியனா இடைநிலை ஆசிரியனா எல்லா வேலையும் அவங்க தான் பார்க்க. அப்படியா? ஓகே. அதான் நரிக்குறவர்களுக்கு உண்டான பள்ளிக்கூடத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ரொம்ப நான் விருப்பப்பட்டு அந்த பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கேன் சார். ஏன்னா பொருளாதாரத்திலையும் கல்வி அறிவிலையும் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு மக்கள்னு எடுத்துக்கணும் நரிக்குறவர்கள் தான். அவங்களுக்கு ஏதாவது செய்யணுன்ற ஒரே ஒரு எண்ணத்தில் அவங்க அதுவும் சுகாதாரத்திலையும் ரொம்ப பின்தங்கி இருப்பாங்க சார். அதனால் ஆசிரியர்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் வேலை செய்யறதுனா சங்கடமாக நினைப்பாங்க. நான் விருப்பப்பட்டு அந்த பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும், செஞ்சே ஆகணுன்ற ஒரே குறிக்கோளோட செஞ்சுட்டு இருக்கேன். நான் போன பிறகு நான் இருக்க பகுதியில் ஒரு நரிக்குறவர் பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்காரு சார். அவர் இது பண்ணியிருக்கேன் சார். கலையரசி நீங்க சொல்லுங்க. என் பேர் கலையரசி. நான் அறந்தாங்கிலேருந்து வரேன். நான் 2ஆம் நிலை காவலராக இருக்கேன். போலீஸ் கான்ஸ்டபிள். பயப்படாதீங்க சார், நான் இருக்கேன். நான் பக்கத்தில் நிற்கிறேன். நான் பயப்படவே இல்லை. லத்தி கித்தில எத்தனை வரல? லத்தில ரைஃபிள் வச்சிருக்கேன். ரைஃபிளா? சார் தைரியமா இருங்க சார். நான் இருக்கேன் தைரியமா. ஏதாவது பயப்படுறேன். பக்கத்தில் நிற்கிறேன். என்னோட நீங்க 5 அடி தூரம் தள்ளி நிற்கிறீங்க. நீங்க இப்படி பயப்படுறீங்க, நான் பயப்படுறேன். நான் பக்கத்தில் தானே இருக்கிறேன். கான்ஸ்டபிள், நம்ம எப்படி ரெடியா இருக்கோமா? ரெடியா இருக்கேன் சார். இந்த நிகழ்ச்சிக்கு என்னோட கை கொடுத்துட்டீங்கல்ல? ஆமா. அந்த ஒரு வேலை செஞ்சதுக்காக சொல்லுங்க சார். இந்த 1 கோடி ரூபாய் பணம் உங்களுது. எடுத்துக்கோ சார். உங்களுது. ரொம்ப சந்தோஷம் சார். அடிட்டு போயிடுவா. தமிழ்நாட்டுல கோடீஸ்வரங்க லிஸ்ட்ல நீங்க இருக்கீங்க இப்போ. ஆமா ஆமா சார். அதாவது இந்த பணத்தை பார்க்கறதுக்கு ஒரு கொடுக்கணும் சார். என் வாழ்க்கையில எனக்கு 45 வயசு ஆகுது சார். இவ்வளவு பணத்தை நான் நேரடியா பார்த்தது இல்லை, ஒரு மொத்தமா பார்த்ததும் இல்லை. பார்க்கறதுக்கே பெரிய சந்தோஷமா இருக்கு. இது எடுத்துட்டு போனா எவ்வளவு சந்தோஷம். வாழ்க்கையிலே ஒரு உங்களை விட அதிக சந்தோஷம் எங்களுக்கு தாங்க. நீங்க வேற. இப்போ இந்த பணத்தை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லிடுறேன். 1 கோடி ரூபாய் உங்க கையில இருக்கு. இது உங்க பணம். 7 கேள்விகள் கேட்பேன். இந்த 7 கேள்விகளுக்கு நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா இந்த பணம் ஜாலியா நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். கரெக்டான பதில்ல நீங்க உங்க பணத்தை அடுக்கி வைக்கணும். ஓகே சார். சரியா? சப்போஸ் உங்களுக்கு பதில் தெரியல, குழப்பமா இருக்கு அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. இதுல 2 அல்லது 3 ஆன்சர் ஆப்ஷன்ஸ்ல நீங்க உங்க பணத்தை பிரிச்சு அடுக்கலாம். ஒரு ஆப்ஷன் எப்பவுமே காலியா தான் இருக்கணும். ஓகே சார். சரிங்களா? கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கிற பணம் தான் கேம்ல தங்கும். அதை நீங்க அடுத்த ரவுண்டுக்கு எடுத்துட்டு போகலாம். தவறான ஆன்சர் ஆப்ஷன்ஸ்ல நீங்க பணம் அடுக்கி வச்சிருந்தால் அது தொப்பு கட்டிட்டு கீழே விழுந்துரும். சரியா? சரிங்க சார். ஓகே சார். கீழே விழுந்ததுன்னா அது உங்களை விட்டு போயிடும். ஒவ்வொரு கேள்விக்கும் 60 நொடிகள் கொடுக்கப்படும். அண்ட் நீங்க பணத்தை அடுக்கி வைக்கும் போது ஏதாவது 1-2 கட்டு வெளியில விழுந்துருச்சுன்னு வைங்க, அது ஆட்டத்துல இல்ல. லெட்ஸ் பிளே விவேல் கையில் 1 கோடி. Are you ready? ரெடி சார். கோடி பஞ்ச். உங்க முதல் கேள்வி என்ன தலைப்புல இருந்து கேட்கணும் அப்படிங்கிற சாய்ஸ் கூட உங்ககிட்ட நாங்க விட்டுருவோம். ஸோ 2 ஆப்ஷன்ஸ் தருவோம். எதுன்னு நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். தலைப்புகள்: சென்னை இசையமைப்பாளர். என்ன தெரியுமா, நான் இங்கே தானே எடுத்துருக்கேன். தெளிவாக சொல்லு. இசையமைப்பாளரோட சென்னை 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 எடுத்துக்கணும். சென்னை ஓகே சார். சென்னை அப்படிங்கிற தலைப்புல
உங்களுக்கு என்னென்ன ஆன்சர் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா? பிரகதீஸ்வரர் கோவில், வள்ளுவர் கோட்டம், விவேகானந்தர் பாறை, மீனாட்சி அம்மன் கோவில். இதுக்கான கேள்வி என்னங்கிறத பார்த்துடலாம். இவற்றில் எது சென்னையில் அமைந்துள்ளது? பிரகதீஸ்வரர் கோவிலா, வள்ளுவர் கோட்டமா, விவேகானந்தர் பாறையா, இல்ல மீனாட்சி அம்மன் கோவில்? உங்களுக்கு 60 நொடிகள் கொடுக்கப்படும். ஆனா அந்த டைம் ஆரம்பிச்சிருச்சு. சரியா? ஆரம்பிச்சிருச்சு, அவ்வளவுதான். நீங்க வல்லூர் கோட்டம் தானே? ஆமா ஆமா. இந்த வல்லூர் கோட்டம் தான், என்ன வல்லூர் கோட்டம் தான். வேகம் வாங்கிமா வள்ளுவர் கோட்டம் தெரியும். நல்ல விடா, கீழே தள்ளலாம் பேசுது. வா 40 செகண்ட் இருக்கு. நல்லா வை, வெளியில் வரக்கூடாது. கீழே விழுந்துட்டு போகுமா? வைங்க மேல வைங்க வைங்க. ஐயோ 25 செகண்ட். வீடு இருக்கு. எப்படி சார் தஞ்சாவூர், இது கன்னியாகுமரி, அது மதுரை. அது வந்து தஞ்சாவூர் பிரதீஸ்வரர் கோயில், விவேகானந்தர் மீனாட்சி, இது வந்து மதுரையில் இருக்கு. அதனால தான் ஆன்சர். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. 1 கோடி ரூபாயும் வள்ளுவர் கோட்டம் அப்படிங்கிற ஆப்ஷன்ல அடுக்கி இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு சின்ன விஷயம் இருக்கு நம்ம கேம்ல. நீங்க அடுக்கி முடிச்சிட்ட அப்புறம் இல்ல 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 இதை நாங்க வேற மாதிரி அடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா குவிக் சேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 30 செகண்ட் எக்ஸ்ட்ராவா தருவேன். அதுல நீங்க இதை வேற மாதிரி, வேற ஆப்ஷன்ஸ்லயோ இல்ல வேற மாதிரியோ அடுக்கி வைக்கலாம். இந்த ஆயுதத்தை முதல் 6 கேள்விகள்ல ஒரே ஒரு வாட்டி தான் பயன்படுத்த முடியும். சரிங்களா? அது இப்போ உங்களுக்கு வேணுமா வேணாம்? வேண்டாம் சார். வேணாம் வேணாம். அவ்வளவு உறுதியா இருக்கீங்க? உறுதியா இருங்க சார். அப்போ உங்க டிராப்பை பாத்துடலாமா? பாப்போம் சார். வந்து நில்லுங்க. இவற்றில் எது சென்னையில் அமைந்துள்ளது? வள்ளுவர் கோட்டம் அப்படிங்கிற ஆப்ஷன்ல உங்களுடைய 1 கோடி ரூபாய் அடுக்கி இருக்கீங்க. 1 கோடி ரூபாய் டாப்பா டிராப்பா? வள்ளுவர் கோட்டம் தெரியும். விவேகானந்தர் கோட்டம் தெரியும். அது தஞ்சாவூர். தஞ்சாவூர் கன்னியாகுமரி இருக்கு. அது மதுரை. கோடி பஞ்ச். அப்படி கோடி பஞ்ச். ஓகே, 1 கோடி ரூபாய் உங்க கையிலேயே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. முதல் கேள்விக்கு சரியா பதில் சொல்லிட்டீங்க. அடுத்தது என்ன ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பாத்துடலாமா? பாப்போம் சார். அதுதான் உங்ககிட்ட நான் தலைப்பே சொல்லலையே, அப்புறம் எப்படி ஆன்சர் ஆப்ஷன்ஸ்? அந்த ஆன்சர் ஆப்ஷன்ஸ் டியர் நேயர்களே உங்களுக்காக ஸ்கிரீன்ல 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நல்லா பாத்துக்கோங்க. இது SMS கேள்விக்கான ஆன்சர்ஸ். ஆப்ஷன் A டெல்லி, ஆப்ஷன் B சென்னை, ஆப்ஷன் C புனே, ஆப்ஷன் D அஹமதாபாத். இதுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, வேண்டாம் இவங்க கேள்வியை கேட்க சொல்லிட்டாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு அப்புறம் உங்ககிட்ட வரேன். இப்ப நீங்க கேம்ல எங்க இருக்கீங்க? 1 கோடி ரூபாய் இன்னமும் தக்க வச்சுட்டு இருக்கீங்க. இன்னமும் 6 கேள்விகள் நான் உங்களை கேட்க போறேன். உங்க கையில எவ்வளவு இருக்கு? 1 கோடி ரூபாய் இருக்கு. 1 கோடி ரூபாய், ஒரு 200 ரூபாய் அப்படிங்கிறீங்க. அந்த மாதிரி 1 கோடி ரூபாய் இருக்கு. அப்படி அடுத்த கேள்விக்கான தலைப்புகளை பார்த்துடலாமா? பார்க்கலாம் சார். தீவுகள், சதுரங்கம். தீவுகள் பாப்போமே. சதுரங்கமா? சதுரங்கமா ஜெஸ் தானே? அது இல்ல. சதுரங்கம்னா அது இல்ல. சதுரங்கனா ஜெஸ் தான். சதுரங்கம் பாப்போம். இல்ல எனக்கா இல்ல, நீ சொல்ல தெளிவா சொல்லு. சதுரங்கம் சார். சதுரங்கம் அப்படிங்கிறது உங்களுடைய தலைப்பு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். விஸ்வநாதன் ஆனந்த், கோனேரு ஹம்பி, ராமச்சந்திரன் ரமேஷ், கிருஷ்ணன் சசிகிரன். இதுதான் உங்களுடைய ஆன்சர் ஆப்ஷன்ஸ். இதுக்கான கேள்வி என்னங்கிறத பார்த்துலாம். பார்க்கலாம். மார்ச் 2012 எந்த இந்திய சதுரங்க விளையாட்டு வீரர் மிக உயர்ந்த உலக ரேங்கில் இருக்கிறார்? விஸ்வநாதன் ஆனந்தா, கொனேரு ஹம்பியா, ராமச்சந்திரன் ரமேஷா, கிருஷ்ணன் சசிகிரனா? 60 செகண்ட் ஆரம்பிச்சிருச்சு.
எனக்கு விஸ்வநாதங்களா கிருஷ்ண சசிகரன் பாதி வைங்க. கிருஷ்ண சசிகரனா? விஸ்வநாதன் தெரியும் எனக்கு. இல்லை உலக அரங்கில் வைங்க வைங்க அதில் வைங்க பாதி வைங்க அதில் பாதி வைங்க. இல்லையா? சசிகரன் இன்னும் 40 செகண்ட் தான் இருக்கு. வேமா இருபத்தஞ்சு செகண்ட் தான் இருக்கு. அதில் ஏன் அதிலே வைமா? அதிலே வை. இதில் இருக்கிறேன். சசிகரன் விஸ்வநாதன் உணர முடியலம்மா. விஸ்வநாத ஆனந்தம்மா. விஸ்வநாதன் உலக அளவில் கேட்குறாங்க. Hi. உலக அளவில் கேட்குறாங்களா? இந்திய அளவில் விஸ்வநாதன். இல்லை இல்லை Time over. உலக லெவல்ல யாரு செஸ் கேம்ல சும்மா கில்லி மாதிரி டாப்ல இருக்காரு அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆமாம் சார். விஸ்வநாதன் ஆனந்த் அப்படிங்கிற ஆப்ஷன்ல 44 லட்சம் அடுக்கி இருக்கீங்க. கொனேரு ஹம்பி 18 லட்சம். ராமச்சந்திரன் ரமேஷ் அந்த ஆப்ஷன்ல எதுவுமே நீங்க அடுக்கல. அண்ட் கிருஷ்ணன் சசிகிரன் அந்த ஆப்ஷன்ல 38 லட்சம் அடுக்கி இருக்கீங்க. இப்போ குவிக் சேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ண விரும்புறீங்களா இல்லையா? வேண்டாம். எக்ஸ்ட்ராவா 30 செகண்ட் நீங்க கேட்டீங்கன்னா கொடுப்பேன். இதை வந்து நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். வேண்டாம் வேண்டாம் சரிங்களா? வேண்டாம். மாற்றி குவிக் சேஞ்ச் வேண்டாம். வேண்டாம். இப்போ சரியான பதில் எதுங்கிறத பாத்துடலாமா? பாப்போம் சார். பாப்பா சார். ஓ அந்த நில்லுங்க. இதுல எந்த அமௌண்ட் டாப் எது டிராப்? கிருஷ்ணன் சசிகிரன், ராமச்சந்திரன் ரமேஷ், இது ரெண்டுமே தவறான பதில்கள். ஸோ அதுல நீங்க அடுக்கி வச்சிருந்த பணம் எல்லாம் டிராப் ஆகி உங்களை விட்டு பிரிஞ்சிருச்சு. கூல் ஆகிறதுக்கு அப்போ ஒரு விஷயம் சொல்றேன். நிச்சயமா அடுத்த கேள்விக்கு நீங்க போறீங்க. போகிறோம். போகிறோம். ஆனா அந்த ஒரு கோடிங்கிற அமௌண்ட் சுருங்கி 18 லட்சத்தோட நீங்க அடுத்த கேள்விக்கு போறீங்களா இல்ல 44 லட்சத்தோட அடுத்த கேள்விக்கு போறீங்களா அப்படிங்கிறது தான் பார்க்கணும். I come and stand, I say. இதுல எந்த அமௌண்ட் டாப் எது டிராப்? கான்ஸ்டபிள் அம்மா ஒரு பிரேக் விட்டலாமா? I'll see you after a short break. This is Vivel. கையில் ஒரு கோடி. Are you ready? Welcome back to Vivel. கையில் ஒரு கோடி. Are you ready? உடன் வழங்குவோர் டாடா கோல்ட் பிளஸ் அண்ட் தாத்ரி ஹேக் பிளஸ் ஹெர்பல் ஆயில். கான்ஸ்டபிள் மேடம் சொல்லுங்க. நீங்க அடுத்த ரவுண்டு 18 லட்சத்தோட விளையாட போறீங்களா இல்ல 44 லட்சத்தோட விளையாட போறீங்களா அப்படிங்கறத பாத்துலாமா? பாப்போம். விஸ்வநாதன் ஆனந்த் அப்படிங்கிற ஆப்ஷன்ல 44 லட்சம் அடுக்கி இருக்கீங்க. கொனேரு ஹம்பி அப்படிங்கிற ஆப்ஷன்ல 18 லட்சம் அடுக்கி இருக்கீங்க. கேள்வி மார்ச் 2012ல உலக லெவல்ல செஸ் கேம்ல யாரு சூப்பரா டாப்ல இருக்காங்க, எந்த இந்தியன் அப்படிங்கிறது தான் கேள்வி. இது ரெண்டுத்துல எது ரைட் ஆன்சர்னு பாத்துலாமா? பாப்போம். இதுல எந்த அமௌண்ட் டாப் எது டிராப்? ஒரு கோடி இப்ப 44 லட்சம் ஆயிருக்கு. ஆனா 44 லட்சம் கூட பெரிய பணம், பெரிய பணம். ரொம்ப பெரிய அமௌண்ட். ரொம்ப கண்டிப்பா. பெரிய அமௌண்ட் Yeah. சார். ஆமா ஆமா.
நீங்க வந்து சொல்லுங்க சார். ஆசிரியர் தானே? ஆமா சார். நிறைய பேருக்கு வந்து நீங்க கேள்வி கேட்டுட்டே இருப்பீங்க. கண்டிப்பா கேட்டுருக்கேன் சார். திரும்பி டவுட் எல்லாம் கேட்டா நீங்க வந்து ஒழுங்கா விளக்கம் எல்லாம் சொல்லணும் சொல்லிருக்கேன் சார். இல்லையா? அப்போ வந்து இந்த மாதிரி ஆன்சர்லாம் நீங்க அப்படியே நல்லா ஈஸியா ஆன்சர் பண்ணணும் இல்லையா? அது மாதிரி தான் சார் பண்ணணும். ஆனா வந்து என்கிட்ட படிக்கிற பிள்ளையே என்னோட சின்னது, அதாவது ஒரு 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளை நான் பாடம் நடத்தும்போது சாதாரண 4ஆம் வகுப்பு நான் ஒரு ஆசிரியர், அது படிக்குது சூரியன் சுற்றுப்பாதையில பூமி சுற்றி வருது, நீள்வட்ட பாதையில சுற்றி வருதுன்னு சொன்னேன். வருஷத்துக்கு ஒரு தடவை கோடை காலமும் வருஷத்துக்கு ஒரு தடவை குளிர்காலமும் வருது 6 மாதம். நீள்வட்ட பாதையில் பூமி சுற்றி வந்துச்சுன்னா பூமிக்கு மிக அருகில் வரும்போது கோடை காலம், பூமிக்கு மிக தொலைவில் போகும்போது குளிர்காலம்னு சொல்லி கொடுத்தேன் சார். சொல்லி கொடுத்து கொஞ்சம் நேரம் இருக்கும், பிள்ளைங்களாம் போயிடுச்சு. அந்த பிள்ளை அப்புறம் கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் வந்து, சார் நீங்கள் சொன்னீங்களே பூமிக்கு மிக அருகில் வரும்போது கோடை காலம் சொன்னீங்க, தொலைவில் இருக்கும்போது குளிர்காலம் சொன்னீங்க, சரி பூமி நீள்வட்ட பாதையில் சுற்றி தான் 2 தடவை கோடை காலம் வரணுமே சார், 2 தடவை குளிர்காலம் வரணுமே சார்னு கேட்டுச்சு. ஐயோ சார், இன்னைக்கு வரைக்கும் அது சில வார்த்தைகளை இந்த பிள்ளைங்க எப்படி சிந்திக்குதுன்னே தெரியல. நல்லது. இது வரைக்கும் அதோடைய விட யாருக்கும் தெரியவே தெரியாது. அப்படிதானே? தெரியல சார், யாருக்கும் தெரியாதுன்னு சொல்றதோட எப்படி எனக்கு தெரியல. அதை பத்தி நம்ம பேசவே இல்ல. நீங்க படிக்கிறது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இதை வந்து நம்ம சுமூகமா தீர்த்துப்போம். சரியா? அப்படியே சார். 15 வருஷம் அதெல்லாம் கிடையாது. படிப்புக்கு சம்பந்தப்பட்ட கேள்வி எல்லாம் நான் வந்து இனிமேல் அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். அதை பத்தி பேச வேணாம். நீங்க இந்த போட்டியில எந்த லெவல்ல இருக்கீங்கங்கறத பாத்துடலாம். சார். அப்பாடா, 44 லட்சம் உங்க கையில இருக்கு. இன்னமும் 5 கேள்விகள் நான் கேட்பேன். அடுத்த கேள்விக்கான தலைப்புகளை பாத்துடலாமா? பாப்போம் சார். பத்திரிகை, கிரிக்கெட். கிரிக்கெட், பத்திரிகை. பத்திரிகைமா? பத்திரிகை சார். பத்திரிகை. பத்திரிகை. பத்திரிகை உங்களுடைய தலைப்பு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். வராக, வாமன, மத்ஸ்ய, கல்கி. இவற்றில் எது 1941 ஆரம்பித்த மிகவும் பிரபலமான தமிழ் பத்திரிகை? வராக, வாமன, மத்ஸ்ய, கல்கி. 60 செகண்ட் இப்ப ஆரம்பிக்க போகுது. ஆரம்பிச்சிருச்சு. தமிழ் பத்திரிகைமா? தமிழ் பத்திரிகைனா கல்கி தானமா? ஏன் இருக்கட்டும் வை. வேமா டைம் ஆயிடுச்சு. 45 செகண்ட் இருக்கு. கல்கி தான் தெரியுமா? கல்கி தான் தமிழ் பத்திரிகை. மத்து சார். மாமனத்துல வை. கொஞ்சம் வை. கொண்டா போது கொண்டா. கல்கி தான். 30 செகண்ட் இருக்கு.